ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கொள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எல்லாருக்குமே மனசார ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கேன். உங்ககிட்ட அந்த விஷயம் முன்னாடியே ஷேர் பண்ணியிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு சாரி ஃப்ரீயாக இப்போன்னு தெரியல. பட் இன்றைக்கி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. என்னன்னு தெரியல, கொஞ்சம் இருமலாக வந்துக்கிட்டே இருக்குது. வீட்டில் பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு நீட்டாக வச்சுருந்தேன். நேற்றுலேருந்து நான் டைலரிங் பொறுத்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்ன ஸ்டிச் பண்ணியிருக்கேன், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் தெரியும் நான் என்னென்ன ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கட்டிங் பண்ணதை எதுவுமே என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஃபுல்லாக அதிகமாக ஆகிடுச்சு. இந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக்கில் இருக்கிற ஃபுல்லாக ஸ்டிச்சிங் மட்டும்தான். எல்லாமே தைக்கிறதுக்காக ப்ளவுஸோட அளவோடு சேர்த்து நான் இந்த மாதிரி பேக்கில் போட்டுருவேன். நான் அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்துக்கிறதுக்கு. அதனால் நான் சாரீ கூட அங்கே இருக்குது பாருங்கள். நான் இதுங்க இன்றைக்கி எவ்வளோ தைக்கிறேன் அப்படின்றது எல்லாமே நான் வீடியோ எடுத்து நான் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் யாருமே நான் சொன்னதுக்கு யாருமே பதில் சொல்லலை. லைவ் நான் ஸ்டிச்சிங் பண்ணுறது கட்டிங் பண்ணுறது போடவா வேணாவான்னு கேட்டிருந்தேன். எந்த ஒரு இதுவுமே வரல. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஓகே, வேண்டான்னா வேண்டாம் தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணலாம் நல்லா உங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. நெக்ஸ்ட்டு நான் கண்டிப்பாக 2-3 நாளுக்குள்ளே நான் ஹோம் டூரும் போடுறேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் நான் ஸ்டிச் பண்ணது எல்லாமே மறக்காமல் பாருங்கள். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாமா? இது ஒரு ஃபால்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது என்னோடய சேரீக்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இது கஸ்டமருக்காக வாங்கிட்டு வந்தது. டிசைன் வச்சு இது ப்ளவுஸ் தைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ஒரு சில்வர் கலரில் ரெண்டுமே சேரீ கொடுத்துருக்காங்க. அதனால் ரெண்டு வேறு டிசைனாக பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டுமே இந்த மாதிரி டிசைன்ஸாக வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் பேக் கட்டர் ரோப் ஒரு 4 மீட்டர் இது ரொம்ப தேவைப்படுது. எல்லாமே 4 மீட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுவே எனக்கு கிட்டத்தட்ட 800 மேலேயே வந்துடுச்சு எனக்கு. இது 4 மீட்டர் லைனிங் எல்லோ கலர் ஒரு மேக்ஸி ஸ்டிச் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. இது 2 மீட்ரு ஒரே கலரில் ப்ளவுஸ் இருக்குன்றதுனால 2 மீட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 2 மீட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே ப்ளவுசஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டர் வாங்கியிருக்கேன். இந்த கலர், சிமெண்ட் கலரு, ப்ளூ கலரு, ஸ்கை ப்ளூ கலரு, பிங்க் கலர். அதுக்கப்புறம் இன்னுமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள். இது பிங்க்கு, இது எல்லோ, அந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ட்ரெஸ்ஸஸ்க்கு ஓகேங்களா. இது ஃபுல்லாக தனியாக ட்ரெஸ்ஸஸ் தனியாக, இதுக்கு தனியாக வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாமே ட்ரெஸ்ஸஸ்க்கு. இது இது ஒன்று மட்டும் ப்ளவுசஸ்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவும் ப்ளவுசஸ்க்கு. இது ட்ரெஸ்க்கு. இது ப்ளவுஸ்க்கு. இது பேப்பர் கேன்வாஸ் வாங்கிட்டு வந்தேன். மிஷின் ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மிஷின் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுது. இதுக்கு மேலே ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணும். வீடு பாருங்கள் எப்படி குப்பையாக இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியதுதான். நிறைய ஸ்டாக் வச்சுக்கிட்டேன். இதுக்கு ஃபுல்லாக லைனிங் இவ்வளோ வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போ ஸ்டிச் பண்ணி எப்போ முடிக்க போகிறேன்னு தெரில. முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அதில் ஆட் பண்ணுறேன். இன்னும் எவ்வளோ தைக்கணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தைச்சது ஒரு சில ப்ளவுசஸ் மட்டும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் இப்போதைக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாமே கட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் உட்காந்துக்கலாம் தைக்கிறதுக்கு. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நல்லா
தைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து எது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் சேர்த்துமே வாங்கிட்டு வந்திருந்தேன். இது மட்டும் இப்போதைக்கு வச்சிடுறேன். கஸ்டமர் வந்து முதல்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் வந்து முடிச்சிட்டேன்னா எனக்கு பெரிய வேலை மிச்சமாக இருக்கும். ஏன்னா கட்டிங் வந்து நம்ம முடிச்சுட்டு அதாவது அவங்கவுங்க இதில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேறு வந்து எந்த ஒரு இஷ்யூவுமே இருக்காது. ஓகேங்களா? முதல்ல நான் வந்து இதெல்லாமே கட்டிங் பண்ணி வச்சிடலாம். வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தைச்சது வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து சென்ட் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். என்ன சைஸில் வேணும், எப்படி வேணும், என்ன மாடல் வேணும் அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் அதெல்லாமே வந்து ஆட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி இது பண்ணுறேன். இல்லை லைவ் வர சொன்னீங்கன்னா கூட லைவ் மூலமாக நான் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் கூட வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஈவினிங் டைமில் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த டைம் வந்து லைவ் வர மாதிரி கூட நான் வந்து வச்சுக்கிறேன். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மட்டும் லைவ் வந்து வர்ற மாதிரி ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து நீங்கள் லைவ் பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் அப்படின்னா ஸ்டிச்சிங்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இல்லைன்னா கட்டிங் அப்படின்னா கட்டிங்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? வீடியோ அப்படின்னா ஸ்பீடாக போடுற மாதிரி இருக்கும். அதுவே லைவ் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களும் வந்து உங்களுக்கு வந்து நுணுக்கமாக வந்து சொல்லித்தரலாம். லைவ் வரவா இல்லை வீடியோ போடவா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து பண்ணித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதை கட்டிங் பண்ணி வச்சுட்டு கட்டிங் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். இதை எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சு ஒரு 5 மணிக்கு மேலே தான் எல்லாமே கட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 5 o'clock ஆகிடுச்சு. என்னமோ நிறைய ப்ளவுசஸ் இருந்துச்சு. அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக கட் பண்ணிவிட்டு இன்னுமே கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. முதல்ல வந்து அந்த கோல்டன் கலரை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து டிசைன் வந்து கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் லீஃப் டிசைன் மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். லேஸ் வச்சு இது பண்ணிட்டேன். இது வந்து 3 டாட் ப்ளவுஸ் தான். இங்கே மோஸ்ட்லி 3 டாட் ப்ளவுஸ் தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதை தெரியும்னு நினைக்கிறேன். என்கிட்ட இவங்க ஸ்டிச் பண்ணது இதோட கிட்டத்தட்ட 6வது ப்ளவுஸோ 7வது ப்ளவுஸோ இதே இவங்களதும் இன்னுமே இருக்குது. இன்னும் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணல. இன்னும் 2 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து காட்டுறேன். ஊக்ஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி தான் போடுவேன். ஏன்னா அது வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ வந்து நான் என்னென்ன நைட்டில் ஸ்டிச் பண்ணுன்றதை பார்க்கலாம். அப்புறம் எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இப்போ வந்து 10 மணி ஆக போகுது. நம்மளோட வீடு பார்த்திங்களா, அரண்மனை என்ன ஒரு நீட்டாக இருக்குது பார்த்திங்களா? இதுதான் டைலர்ஸோட நிலைமை. எப்பா, கட் பண்ணுறதுக்கே ஒரு நாள் முழுக்க ஆயிடுச்சு எனக்கு. இதில் வந்து வீடியோ போடணும்னு பார்த்தா வீடியோவே என்னால் எடுக்க முடியல. இங்கே பார்த்திங்களா, இருட்டாக இருக்குது. 9 மணி. அவரும் வந்துட்டார். ஏதோ காய்கறி இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர போயிருக்காங்க. நானும் கட் பண்ணி வைக்கிறேன். சுத்தமாக முடியல. இன்னுமே 2 சாரீ வந்து பெண்டிங்கில் வச்சிட்டேன். இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வான்மதி அக்காவுக்கு வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுன்னே வருது, ட்ரெஸ்ஸு. இருங்க, ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்து கைக்கு வந்து ஒட்டு போடுற மாதிரி இருந்துச்சு. அதை மறைக்கிறதுக்காக இது ஒரு டிசைன். கைக்கு லென்த்தாக இவ்வளோ கிளாத் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பேக் சைடில் எப்போதும் போல் லட்கன். இது வந்து அதோட பேண்ட். இதுக்கு வந்து நாடா வந்து இன்னும் ஸ்டிச் பண்ணலை. நாடாவுக்கு வந்து வேறு பேண்ட்டில் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுவேன் அக்காவை. இதெல்லாமே ஓர கட்டிட்டு அப்புறம் பார்க்கலாம். இதான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணது. நேற்று நைட்டு எனக்கு வீடியோ எடுக்க முடியல என்னால். பட் வந்து அவங்களோட ரெஃபரன்ஸ் பிச் வந்து வேறு வேயாக இருந்துச்சு. பட் ஸ்டிச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் கொலாப் ஆயிடுச்சு.
இது நடுவில் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு மெஷர்மெண்ட் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா எக்ஸ்ட்ராவே நான் வந்து பேக் ஓப்பன்னு அவங்க முதல்ல சொன்னாங்க. நான் எப்போதுமே வந்து டிசைன் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன். இந்த பேக் ஓப்பன் பண்ணுறதுனால கொஞ்சம் டிசைன் வந்து கொஞ்சம் மக்கர் ஆகிடுச்சு. ஆனாலும் அவங்க ரொம்ப ஸ்வீட், உண்மையாகவே எதுவுமே வந்து சொல்ல, இதுவே சூப்பராக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து லட்கன் மாதிரி இந்த மாதிரி வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கேலப் கொடுத்து கையில் வந்து சாரியோட, இதுதான் வந்து சாரியோட அட்டாச் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு வந்து இது பிடிக்கலன்னு சொன்னாங்க. இந்த கை ஸ்கேலப் மட்டும் இருக்கட்டும் சிஸ்டர், எனக்கு எல்லாம் இந்த ப்ளவுஸ் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பேர் பண்ணலாம், இது இருந்துச்சு அப்படின்னா இது மட்டும் இருக்கும், அதனால் நீங்கள் இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்கன்ட்டு. இதுக்கு நல்லா இருக்கா இல்லையான்ட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து கான்ட்ராஸ்ட்டாக இல்லாமல் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது, எனக்கு அது இதாகல. நான் எல்லா சாரிக்குமே இதை வச்சு மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல் இருக்குது. பேக் ஓப்பன், ஃப்ரண்ட் வந்து பிரின்சஸ் கட்டிங். இது வந்து ஒரு மாதிரி ஸ்வீட் ஹார்ட் நெக் மாதிரி, ஆனால் இதுவே ரொம்ப உண்மையாகவே இப்போது எல்லாருமே ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இதுவே இல்லாமல் போயிட்டுருக்குது. இது வந்து ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக்கு, பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸ், அதோட சாரீ இது வந்து இன்னொரு ப்ளவுஸு. இது சும்மா ரவுண்ட் லைக் கொடுத்துட்டு இதை நாட் வந்து வச்சுருக்கேன். இது நைட்டு அப்புறம் நான் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸஸ் இது. கை வந்து இறக்கும், ஏன்னா லென்த்து இதில் வந்து பத்தலை, அதனால் எவ்வளோ இருந்துச்சோ அதை வந்து வச்சுட்டேன். இதுவுமே இதுக்கு பேர் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இன்னுமே இருக்குது. இது வந்தால் இது அதே மாதிரி, பட் இதுக்கும் வந்து டிசைன் வந்து வைக்கணும். இதுக்கு வந்து இன்னும் வைக்கல. இது வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நைட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே தான் உட்காந்து தைக்கணும். எப்படி என்ன இதுன்னு லேட்டாக வீடியோ போடுறது தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா தைக்கிறதுலேயே எனக்கு கொஞ்சம் டைம் நிறையவே வந்து போகுது, அதனால தான். ஸோ அதனால் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய் எல்லாருக்கும். இஷ்கா.